சாயி ராமாயணம் அத்தியாயம் 49. மகானை சோதிக்காதே, மனத்தை அடக்கு. பொதுவாக ஞானிகளின் கதைகளை ஞானிகளே எழுதுகின்றனர். ஞானிகளின் அருள் வெளிப்பாட்டை பெறாமல் எழுதப்படும் நூலில் சுவை இருக்காது. வரிக்கு வரி சோர்வு தட்டும். கிருபாமூர்த்தியான சாயிநாதர் என் மனத்துள் புகுந்து அவருடைய சரித்திரத்தை எழுத செய்து வாங்கி கொண்டார். என்னுடைய மனோரதத்தையும் நிறைவு செய்தார். வாய் ஸ்ரீ சாயி நாமத்தை இடைவிடாது ஆவர்த்தனம் செய்யும் போதும், சித்தம் அவருடைய திருவாய்மொழியை சிந்திக்கும் போதும், மனம் அவருடைய திருவுருவத்தை தியானம் செய்யும் போதும் நான் பூரணமான சாந்தியை அனுபவிக்கிறேன். வாக்கில் சாயியின் நாமத்துடனும் இதயத்தில் சாயியின் மீது பிரேமையுடனும் சாயியை பிரீதி செய்வதற்காகவே செயல் புரிபவனுக்கு சாயி பெருமளவில் கடன் பட்டிருக்கிறார். சம்சார பந்தங்களை அறுத்தறிவதற்கு இதைவிட மேலான சாதனம் ஏதும் இல்லை. சாயியின் கதை பரம பாவனமானது. படித்தாலும் கேட்டாலும் சுகத்தை அளிக்கும். கால்களால் சாயியை பிரதட்சணம் செய்யுங்கள். காதுகளால் அவருடைய சரித்திரத்தை கேளுங்கள். கண்களால் சாயியை தரிசனம் செய்யுங்கள். எல்லா அங்கங்களாலும் அவரை பிரேமையுடன் ஆலிங்கனம் செய்யுங்கள். அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யுங்கள். அவருடைய பாதங்களில் சிரம் தாழ்த்துங்கள். வாய் அவருடைய நாமஸ்மரணத்தையே செய்யட்டும். மூக்கு அவருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட மலர்களின் நறுமணத்தை நுகரட்டும். இப்பொழுது கதையை விட்ட இடத்தில் தொடர்வோமாக. அற்புதங்களை காண்பதில் ஆவல் அதிகம் காட்டிய பக்தர் ஒருவரின் கதையை சொல்லப் போகிறேன் என்று கடந்த அத்தியாயத்தில் கதை கேட்பவர்களுக்கு ஒரு வாக்கு அளிக்கப்பட்டது. உலகியல் நாட்டமோ ஆன்மீக நாட்டமோ இல்லாதவரும் ஞானிகளின் சக்திகளை அறியாதவருமாகிய மனிதர் அவரிடம் வேறொருவர் சொல்லும் விவரணத்தை மனத்தில் நம்பிக்கையின்றி கேட்கிறார். நண்பர்கள் சாயியின் பெருமைகளை சொன்னபோது அவர் குற்றம் காண்பதற்காகவே கேட்டார். இவ்வுலகில் தாமே நேரடியாக அனுபவித்து உணர முடியாத எதையும் அவர் நம்ப மறுத்தார். அவருடைய பெயர் ஹரி ஹானோபா. சாயியை தாமே சோதித்து பார்த்துவிடும் நோக்கத்துடன் அவர் பம்பாயிலிருந்து நண்பர்களுடன் ஜாத்திரியாக கிளம்பினார். ஆனால் எல்லாருடைய இதயத்தையும் ஒளிர செய்யும் சாயியின் கலைத்திறனையும் புதினங்கள் பொரியும் லாபகத்தையும் நிர்தாரணமாக எவரால் அறிந்து கொள்ள முடியும்? ஹரிபாபு ஷிரடியை நோக்கி கிளம்பிய போதே சமத்த சாயிக்கு கரிபாபு வரும் காரணம் தெரிந்துவிட்டது. வெறும் அற்புதங்களை அனுபவிக்க விரும்புபவர். அவருடைய தகுதி அவ்வளவே. ஆகவே அவருக்கு அதுவே அளிக்கப்பட்டது. அவரும் ஆட்கொள்ளப்பட்டார். அவ்விதமாக அவர் பட்ட சிரமமும் பயனுடையதாயிற்று. யுக்திகளை பிரயோகிப்பதில் ஞானிகள் எத்தகைய வித்தகர்கள்! கோபர்காம்கில் ஹரிபாபு தம் நண்பர்களுடன் ஒரு குதிரை வண்டியில் ஏறினார். கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்த பிறகு ஷிரடிக்கு பயணமானார். ஷிரடி வந்து சேர்ந்தார். கால்களையும் கைகளையும் கழுவிக்கொண்டு ஞானியை பார்ப்பதற்காக கிளம்பினார். தலையில் ஒரு ஜரிகை தலப்பாகையையும் கால்களில் புத்தம் புதிய ஜோடி செருப்பையும் அணிந்து கொண்டு ஹரிபாபு சாயிபாபாவை தரிசனம் செய்ய உற்சாகமாக வந்தார். மசூதியை நெருங்கிய போது சாயியை தூரத்திலிருந்தே பார்த்த ஹரிபாபு பாபாவின் சன்னதிக்கு சென்று நமஸ்காரம் செய்ய விரும்பினார். ஆனால் புதிய ஜோடி செருப்பு இதற்கு ஒரு தடங்கலாக அமைந்தது. அதை வைத்துவிட்டு செல்வதற்கு பாதுகாப்பான இடம் ஏதும் இல்லை. கடைசியில் ஒரு மூலையை தேர்ந்தெடுத்து அவற்றை உள்ளே தள்ளினார். பிறகு தரிசனத்திற்காக மேலே சென்றார். அன்புடன் சாயி பாதங்களில் வணங்கினார். உதி பிரசாதத்தை வாங்கி கொண்டு திரும்பினார். பாடாவுக்கு திரும்ப முனைந்தார். ஆனால் செருப்புகளை அணிய சென்ற போது அங்கு அவை காணப்படவில்லை. எங்கெங்கோ தேடினார், கிடைக்கவில்லை. நம்பிக்கையை அறவே உதறிவிட்டு வாடிய முகத்துடன் வெறுங்காலோடு பாடாவுக்கு திரும்பி வந்தார். அங்கு எத்தனையோ மனிதர்கள் சதா போவதும் வருவதுமாக இருந்தனர். யாரிடம் சென்று கேட்பது? அவருக்கு யோசனை ஏதும் தோன்றவில்லை. அவருடைய மனம் நிம்மதி இழந்து குழம்பியது. தொலைந்து போன செருப்பு மனக்கண் முன்னே வந்து நின்றது. அவருடைய மனதை செருப்பு பற்றி கொண்டது. சிந்தனையெல்லாம் செருப்பு மயம் ஆயிற்று. ஐயகோ, எவ்வளவு ஆசையுடனும் ஆர்வத்துடனும் அது வாங்கப்பட்டது! அந்த செருப்பு தொலைந்து போய்விட்டது. தொலைந்தே போய்விட்டது. யாரோ ஒரு திருடன் அவற்றை திருடி விட்டான். இது நிச்சயம்.
ஹரிபாபுவின் புலம்பல் இவ்வாறு இருந்தது. ஆன போதிலும் பிறகு அவர் ஸ்நானம் செய்தார். பூஜை நைவேத்தியம் ஆகியவை முடிந்த பிறகு பந்தியில் உட்கார்ந்து போஜனம் செய்தார். ஆனால் மனம் சமாதானம் அடையவில்லை. சபா மண்டபம் சாயியின் இடம். சாயியின் கண்ணில் படாமல் யார் என்னுடைய செருப்பை திருடியிருக்க முடியும்? பெரிய ஆச்சரியமாக இருக்கிறதே. சஞ்சலமும் வருத்தமும் அவர் மனதை நிரப்பின. அன்னமும் பானமும் பிடிக்கவில்லை. கோஷ்டியுடன் அவர் கைகழுவ வெளியே வந்தார். அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.